அனைவருக்கும் சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி சார் என்னது உங்கள் டயட் பிளான், அது என்னது ஆன்டி கேன்சர் டயட் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் டயட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்டி கேன்சர்ஸ் தான். ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த ஆன்டி கேன்சர் டயட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயட் வந்து கேன்சரில் மட்டும்தான் டெஸ்ட்ராய் பண்ணும், நல்ல சில டெஸ்ட்ராய் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீமோலாம் போகிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து அலோபதியில் வந்து மெயினாக வந்து கீமோ தான். கீமோதெரப்பி தான் அந்த கேன்சர் கட்டியை வந்து கரைக்கும், கேன்சரில் அழிக்கும். என்னன்னா அது கேன்சரில் மட்டுமே அழிக்காது, பக்கத்துக்கு நல்ல சிலையை அழிக்கும். அதுதான் பெரிய ட்ராபேக். பட் டாக்டர் சொல்லுவாங்க, சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. பேஷண்ட் கூட சொல்லுவாங்க, வாங்கம்மா நான் கீமோ கொடுக்க போகிறேன், உங்களுக்கு ஒரு சைக்கிள் இந்த மாதிரி 20 days வரும், அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும், நல்ல சிலையும் அது அழிக்கும் சொல்லுவாங்க டாக்டர்ஸ். சும்மாலாம் சொல்லாமலாம் செய்ய மாட்டாங்க. உலகம் பூராமே அது கரெக்டாக ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அது வந்து கேன்சரை மட்டும் அழிக்கிறது கிடையாது. அப்போது நல்ல சிலையை சேர்த்து அழிக்கும் போது உடம்புல கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் பண்ணுறவங்களுக்கு, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. இப்போ கொரோன் கேன்சர், லிவர் கேன்சர் கிடையாது, பிரஸ்ட் கேன்சர் உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த மேக்ஸிமம் அந்த தலையில் முடியெல்லாம் கொட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டையெல்லாம் ட்ரை ஆகிடும். அப்புறம் பசி எடுக்காது, சாப்பாடு சாப்பிட்ற அந்த ஃபுட்டோடைய அந்த குவான்டிட்டி குறைஞ்சிரும். அப்புறம் கைகள்லாம் கொஞ்சம் கலர்லாம் மாறும். நிறைய இருக்க சைட் எஃபெக்ட். அதில் எல்லாருக்குமே சொல்ல முடியாது. ஒரு சில பேர் எதுவுமே இல்லாமலாம் இருந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் கீமோ நிறைய எடுத்திருக்காங்க, ஒன்றுமே ஆகலை அவங்களாம், ஏன்னா அவங்க ஹெல்த்தி பாடி. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் இருக்கும், அதே மாதிரி அவங்க வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், இல்லைன்னா அவங்க ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் இஷ்யூலாம் இருக்கும். சேர்ந்து இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் ஜாஸ்தியாலாம் இருக்கும். ஸோ கீமோதெரப்பி வந்து கெடுதல்னு சொல்லக்கூடாது. கீமோதெரப்பி வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதை நம்ம வந்து அது மாற்று கருத்தே இல்லை. அலோபதியில் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பி தான். பட் அவங்களோட சைட் எஃபெக்ட் நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா, ரெண்டுமே இருக்கும்ல. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ண கேட்டால் ஒரு சில பேருக்கு வந்து தாங்காது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் கீமோ நிறைய கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணால் பாதி விட்டுருவாங்க, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பாதி விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடுறவங்க, கீமோவுடைய சைட் எஃபெக்ட் தாங்க முடியாதவங்க இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறது உண்டு. அப்படி தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ அந்த மாதிரி கேட்பான் எங்கிட்ட வந்து, நாங்கள் என்னால் முடியல, கீமோதெரப்பி எடுத்தால் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது, வீக்காக இருந்தாங்க, இனிமேல் உடம்பு டாக்டரே போதும்ட்டாரு, இனிமேல் உங்களுக்கு கீமோ கொடுக்க முடியாது, உடம்பு வீக்காக இருக்குது அப்படின்ட்டாரு, என்ன சார் பண்ணலான்னு கேட்பாங்க நம்மகிட்ட வந்து. அப்போ நான் சொல்கிறேன் ஆன்டி கேன்சர் டயட். ஸோ எங்களுடைய சுப்ரா கேன்சர் தெராப்பியில் வந்து மெயின் டயட் தான். டயட்டில் எல்லாமே காலையில் சாப்பிட்ற அந்த மஞ்சள் ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு சாப்பிட்ற பப்பாளி இலைகள், பப்பாளி வகைகள் எல்லாமே டோட்டலாகவே ஆன்டி கேன்சர்ஸ் டயட் தான். கேன்சர்ஸ் மட்டும்தான் டெஸ்ட்ராய் பண்ணும், நல்ல சில டெஸ்ட்ராய் பண்ணாது. அதுதான். ரெண்டாவது, இந்த டயட் பிளான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, பிளட் கேன்சர் ஒரு மாதிரி இருக்கும், லிவர் கேன்சர், கிட்னி கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், பேன்க்ரியாட்டிக் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டயட் பிளான் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லங் கேன்சர் உள்ளவங்களுக்கு வந்து நாங்கள் டயட் கொடுக்கோம். அது உள்ள கேன்சரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெண்பூசணின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம இது ஆஷ்கார்ட் ஜூஸ், அது வந்து அவங்க குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கோல்டு ஆகிடும். ஸோ லங் கேன்சர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டயட் மாற்றணும். ஸோ அவங்களுக்கு கோல்டும் ஆகக்கூடாது, செல்லையும் அழிக்கணும். அது மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி கொடுப்போம் நாங்கள். ஸோ ஒரே டயட் சார்ட் எல்லாருக்கும் பொருந்தாது. அந்த கேன்சருக்கு தகுந்த மாதிரி, ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுப்போம் நாங்கள். இதுதான் மெயினான விஷயங்கள். ஸோ ஒருத்தருக்கும் புரியாத ஒன்று இதுதான். அது என்னன்னு கேட்குறாங்க, டயட் பிளான்னா ஒரே டயட் பிளான் எல்லாருக்குமே கிடையாது, எல்லா கேன்சரும் கிடையாது, எல்லா ஸ்டேஜுக்கும் கிடையாது. ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி, அந்த கேன்சருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஏஜ் மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்போம் நாங்கள். அதுதான் கரெக்டாக போய் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெய்லி யோகாலாம் பண்ணிவிட்டு, டெய்லி காலையில் சன் பாத், ஈவினிங் சன் பாத், அப்புறம் சால்ட் பாத், அப்புறம் ஆயில் புல்லிங், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத், அப்புறம் ஃபுட் பாத், இதெல்லாம் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அவங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் டெக்னிக். இது அலோபதி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. இப்போது ஒரு 10 years பேக் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பயங்கர அட்வான்ஸாக இருக்குது. நிறைய அதுலேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா அலோபதியில் கீமோதெரப்பி, எம்சி, இப்போ ரேடியேஷன் அப்போ அது இருந்ததா பழைய மாதிரி. அப்புறம் இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோன் தெரப்பி நிறைய இருக்குது. அதுலேயும் எல்லாமே நல்லா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அட்வான்ஸாக இருக்குது. அதில் இருந்துட்டு அதில் வந்து தாங்க முடியாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ரொம்ப செலவு பண்ண முடியாதவங்க, லட்சக்கணக்காக ஒரு இன்ஜெக்ஷன்லாம் வருது, அதில் அந்த மாதிரி கொடுக்க முடியாதவங்க, பண வசதி இல்லாதவங்க, உடம்பு தாங்காத சொல்கிறவங்க தான் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து டயட் பிளான் கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறது உண்டு. பட் இதுதான் கேன்சர் ஆன்டி கேன்சர் டயட்டுங்கிறது புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.